பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. சங்கீதம் 46 சங்கீதம் 11 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்றதான வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, நாம் எப்பொழுது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நாம் அமர்ந்திருக்கும் பொழுது. இதனுடைய அர்த்தம் என்ன? நாம் உட்கார்ந்திருக்கும் பொழுதல்ல, நாம் அமைதியாக இருக்கும் பொழுது, நமக்காக நாம் யுத்தம் செய்யாமல் நமக்காக அவர் யுத்தம் செய்வதற்கு நாம் அனுமதிக்கும் பொழுதுதான் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் செய்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்னவென்று சொன்னால், நமக்காக நாமே போராடி கொண்டிருக்கிறோம், நமக்காக நாமே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிரச்சனை, நான் தான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலவிதமான தவறான முடிவுகளை நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட என்பதை நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நாம் அமைதியாக இருக்கும் பொழுது, நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால், அதற்கு முந்தைய வசனங்களில் ஆண்டவர் எப்படியாக யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறார். அவர் பூமியின் கடையாந்தரம் மட்டும் யுத்தங்களை அவர் ஓய பண்ணுகிறார் என்று சொல்லி, அந்த ரதங்களை எல்லாவற்றையும் இல்லாமல் செய்கிறதையும், ஈட்டியை முறித்து வில்லை ஒடிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் என்ன? நாம் அமைதியாக இருக்கும் பொழுது, நாம் தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் செய்வார், அவர் நமக்காய் கிரியை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக இதுதான் சொல்லப்பட்டது, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி தான் அவர் சொன்னார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. அப்போ கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வல்லமை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தர் சமூகத்தில் நாம் அமைதியாக அமர்ந்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நமக்காக யுத்தம் செய்யும்போது கர்த்தர் யுத்தம் செய்ய மாட்டார். நாம் யுத்தம் செய்யும் பொழுது சில நேரத்தில் நம்ம எதிரிகளை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை உண்டாகிறது, எதிரிகள் நம்மை துரத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது, நம்முடைய வாழ்க்கையில் புது பிரச்சனைகளே நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளுகிற சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி அல்ல. நாம் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஒரே ஒரு கேள்வியோடு இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். நமக்காக நாம யுத்தம் செய்கிறோமா, அல்லது நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய நாம் அனுமதிக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போமாக. கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று சொன்னால், சுவடே தெரியாமல் நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் அடித்து போடுவார். நாம் நமக்காக யுத்தம் பண்ணால் பல நஷ்டங்களை நாமே சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே நமக்காக நாம் அல்ல, நமக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுவதற்கு, கிரியை செய்வதற்கு நாம் அனுமதிப்போமாக. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி, அநேக நேரத்திலே நாங்கள் எங்கள் பொறுமையை இழந்து ஆண்டவர் எங்களுக்காக நாங்களே யுத்தம் பண்ணும் பொழுது பல பிரச்சனைகளுக்குள்ளே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை உள்ளாகிறது. ஆண்டவரே, எங்களுக்காய் நாங்கள் யுத்தம் பண்ணுவதல்ல, ஆண்டவரே எங்களுக்காய் நீர் யுத்தம் பண்ண உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து நீர் தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே சத்துருக்களையும் கர்த்தர் நீர் நிக்கரகம் பண்ணி போடும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற பிசாசின் கிரியைகள், மனுஷிக ஆவிகள், ஆண்டவரே கடினமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கண்ணுக்கு தெரிகிற சத்துருக்களோடு மட்டும்தான் எங்களால் யுத்தம் பண்ண முடியும். ஆனால் நீர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற எங்களுடைய சத்துருக்களோடு கூட நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, இது முதல் ஆண்டவரே எங்களுக்காக நாங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தாலும், இது முதல் நீரே எங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் பண்ண, ஆண்டவரே நீர் தேவன் என்று ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருந்து நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே உதவி செய்யும். இந்த கிருபை அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தனை கொடுத்து நடத்தும்படியாய் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.